மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 கால் பண்ணுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு. இப்போ வெளி மாநிலங்களில் கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைவா, ரஜினி சார் எப்போவுமே சூப்பர் ஸ்டார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் படம் பார்க்குறதுக்காக வரல. அது கொஞ்சம் தள்ளிக்க நான் ஒரு கனத்த இதயத்தோடு தான் இன்றைக்கி நான் படம் பார்க்க வரல. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் வியாபாரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, கன்னடத்தில் உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில் அமீர்கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்தில் ஏன் நடிக்க வைக்கல? மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார், உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்குறேன், இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்தில் ஏன் நடிக்க வைக்கல? அவருடைய முதல் படம் பேன் இந்தியா படமாக தான் வந்தது, லெஜண்ட். அப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த படத்தில் ஏன் நீங்கள் நடிக்க வைக்கல? நீங்கள் வெளி மாநிலத்தில் உள்ள இந்தி நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல? அவருக்கு ஸ்டைல் இல்லையா? அழகு இல்லையா? அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அவரோட நடிப்பு எப்படி இருந்தது? அவரோட ஸ்டைல் எப்படி இருந்தது? அவரோட ஃபைட் எப்படி இருந்தது? இவரோட டான்ஸ் எப்படி இருந்தது? அதனால தமிழன் என்று சும்மா வாயால மட்டும் சொன்னா பத்தாது. லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் தமிழன் அவர்களை நீங்க பெருமைப்படுத்தக்கூடிய இந்த கூலி படத்துல ஏன் நீங்க பயன்படுத்தல? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன மாதிரி வேர்ல்டு ஸ்டாரை பயன்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேன் இந்தியா ஸ்டார் லெஜண்ட் அவர்களை இந்த படத்தில் நீங்க நடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க, சரிங்களா? என்னவா நீதானா? நல்லா இருக்கியா? இருப்பா. அதாவது ரசிகர்கள் எல்லாரும் கேட்குறாங்க, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். முதல்ல தம்பி ஆமா ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போதே தயவு செஞ்சு லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் அவர்களை உங்களுடைய படத்தில் நீங்க பயன்படுத்தி வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட் நியூஸ் வந்துருச்சு. வெந்து தணிந்தது காடு, கூலிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. அதாவது இது 50வது வருஷம் ரஜினி நடிக்கிறாரு. எவ்ரி படமும் இதை மாதிரி தான், அப்படியே காலில் ஒரு திருவிழா மாதிரி. இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு திருவிழா தான் நம்மளை பொறுத்தவரையும். உலகம் ஃபுல்லாக திருவிழா. எவ்வளோ தேட்டரில் ஓடுறது உங்களுக்கே தெரியும். எல்லாம் சிங்கப்பூரில் லீவ் விட்டுருக்காங்க ஆஃபீஸையே. அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு.
ஒன்றே ஒன்று தான் எல்லாருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, பழைய படத்தை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. இதை தனியாக ரஜினியை ரசிங்க, அவர் ஸ்டைலை ரசிங்க. அதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஒரு கண்ணை காமிச்சாலே 1000 கோடி 100 கோடி கொடுக்குறாங்கல்ல, அதுதானே. அவருக்கு ஹீரோ வேண்டாம், வில்லன் வேண்டாம், அவருக்கு எந்த ஸ்டேட்டஸும் வேண்டாம். அவர் வந்தாலே மாசு. அந்த மாதிரி ஒரு மாசு ரொம்ப பிரமாதம். நம்மளுக்கு கிடைக்கிறத ரசிக்கணும். இது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்னை பொறுத்தவரையும் ரஜினி தமிழ் படத்துக்கு கிடைச்சது வரப்பிரசாதம், இந்தியாவுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். உலகம் நம்மளை பார்க்குறது. இன்றைக்கி எவ்வளோ பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்லேருந்து இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிற அளவுக்கு அப்போது ஒரு காந்தம் இருக்குல்ல, அவர்கிட்ட ஒரு காந்தம் இருக்குல்ல, அந்த காந்தம் தான் இவரை வழிநடத்துறது. பிரமாதமாக வரும் படம் தான். நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோதான். மாசாக போய் பாருங்கள். ஒரு சின்ன இது குழந்தைங்க நார்மலாக மிஸ் பண்ண மாட்டாங்க ரஜினி படத்தை. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் 30 வருஷம் 35 வருஷம் பெரிய பிஸ்னஸ் ரிஸ்க். என்னை பொறுத்து ஆஸ் அ பிஸ்னஸ் மேன், ஆஸ் அ ஆடிட்டர், ஐ வில் டெல் யூ வெரி பிக் ரிஸ்க் டைரக்டர் எடுத்திருக்காரு. தெரியல, பார்ப்போம் படம், அதை பற்றி பார்ப்போம். பட் நெக்ஸ்ட் படமும் ஐ வாண்ட் ஆல் த சில்ட்ரன், லேடிஸ், குழந்தைங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த ஏ இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவரே ஒரு சூப்பர் ஸ்டார் ஏ. அவருக்கு ஒன்றும் வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம். மேபி வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ஏ சர்டிஃபிகேட் வராது, அது பார்ப்போம். பட் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு மாஸ் ஹீரோ 73-74 வயசில் நடந்து வராரு தான். இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்குது தான். கிரேட், அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி a பிளாக்பஸ்டர். காசி தேட்டரில் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக க்ரௌட் இருக்குது. இங்கே வந்து பார்த்துருக்கேன், ஈவினிங் வருஷ ஷோவில் புக் பண்ணியிருக்கேன். பட் முதல்ல மக்களை ரசிக்கிறோம், இந்த கூட்டத்தை ரசிக்கணும், இந்த செலிப்ரேஷன் ரசிக்கணும் பார்க்குறேன். அதால தான் எல்லா தேட்டருக்கும் போயிட்டுருக்கேன். தலைவர் என்றைக்குமே வந்து மாஸ் தான் மேடம், சரிங்களா. அவர் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவர் தான் ஹீரோ. என்றைக்குமே வந்து அவர் மட்டும்தான் இந்தியாவுக்கே ஒரே சூப்பர் ஸ்டார். ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்தில் தான் அடித்ததில்ல, அடுத்தவன கெடுத்ததில்ல, பயத்தில் தான் அடித்ததில்ல, உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிறேன் நான் உண்மையான ஊருக்குள்ள. எவனாச்சும் கைய வச்சா என் மேல கைய வச்சா எவனாட்டம் வந்து நிற்பேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி அந்த யமநாட்டம் உள்ள என் சிவன் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கூலி கண்டிப்பா 1000 கோடி. கட் பண்ணிக்க. I love you Rajinikanth, my sweetheart Rajinikanth. You make me happy when I am sad. Only one superstar, only one rock star. Always like கூலி லோகேஷ் கனகராஜ். கூலி படம் பார்க்க வந்திருக்கேன். கண்டிப்பாக கூலி பெரிய எப்படி சொல்கிறதுனா ஒரு டிக்கெட் விற்றதில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரு. அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதில் ஒரு பிளாக் பஸ்டரு. படம் வந்து கமிட் ஆகிட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸ் வந்தது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஆக மொத்தம் ஆல்ரெடி 3 பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. டிக்கெட் விற்றதுலேயும் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக பாட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. 3 ஸ்டார்ஸு, லோகேஷ் கனகராஜ், அனிருத் அண்டு நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எப்படின்னா, ஏங்க கூலி படம் பார்க்க வாங்க, படத்தை செதுக்கி எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக படம் ஒரு பெரிய பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உள்ளே பார்க்க பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்கேன். நிறையா பேருக்கு டிக்கெட் கிடைக்கலையா, சரி லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டு வாங்கி தரேன், வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் என்ன மாதிரியான ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன்? படம் வந்து லோகேஷ் கனகராஜை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எப்படியுமே படம் பயங்கர டெரராக இருக்கும். அதுலேயும் வந்து தலைவர் வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். அவரோட ஸ்டைலை பற்றி இந்தியாவுக்கே தெரியும், ஏன் உலகத்துக்கே தெரியும். இப்போ அமெரிக்காவில் என்னென்ன நம்ம ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, லோகேஷ் கனகராஜ் வந்து ஆக்சுவலாக கமல் ஃபேன். இவர் வந்து ரஜினி வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இது அவுட்புட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அவுட்புட்டு எப்படி வரும்னா பயங்கரமாக வருங்க. ஏன்னா வந்து ஒரு கமல் ரசிகர் வந்து தலைவரை வச்சு படம் எடுக்கும்போது நல்லா யோசனை பண்ணி பயங்கரமாக யோசனை பண்ணி எடுத்திருப்பார். அதுவும் தலைவர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருப்பார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. படம் எத்தனை நாள் ஓடும்னு நினைக்கிறீங்க? 175 டேஸ் இது வரைக்கும் அப்போ ஓடினது. அதுவும் தலைவர் படம் தான் அப்போல்லாம் ஓடினது. 175 225 சில்வர் ஜூப்ளிலாம். அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடல. இந்த படம் ஓடும்னு நாங்கள் நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் படம் எதுவுமே வந்து 1000 கோடி வந்து ரீச் பண்ணல. இந்த படம் ரீச் பண்ணுவோம். பண்ணோங்க கண்டிப்பாக. அதை விட ஜாஸ்தி பண்ணோம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.
பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443792222 கால் பண்ணுங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.